குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம ஷர்வாங்க ஆசனம் என்று அழைக்கக்கூடிய ஷோல்டர் ஸ்டாண்டிங் ஆசனத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனத்தை யோகத்துல குயின் ஆஃப் தி ஆசனா என்று அழைப்பாங்க. ஏன் இந்த ஆசனத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா, இது உங்களுடைய சர்வ அங்கங்கள், அதாவது உங்க உடல்ல இருக்கிற மொத்த உடல் உறுப்புகளையும் ஆரோக்கியமிக்கதாக மாற்றக்கூடிய ஆற்றல் மிக்கதா இருக்கு. பல்வேறு வகையான ஆசனங்கள் யோகால இருக்கு. சிக்கலான ஆசனங்கள், மிகவும் கடினமான ஆசனங்கள் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் குயின் ஆஃப் தி ஆசனா என்ற பெயர் இல்லாமல் இவைகளுக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வருதுன்னா, அந்த அளவுக்கு பலன்களை உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஆசனமா இது இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ஷர்வ அங்காசனத்தையும் அதனுடைய பிரிவு நிலை ஆசனங்களை தான் பார்க்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வார பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் விபரீத கரணி ஆசனம் என்று அழைக்கக்கூடிய இன்வெர்டட் போஸ். இந்த ஆசனமானது நீங்கள் இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ஷோல்டர் ஸ்டாண்டிங் போஸ் என்று அழைக்கக்கூடிய ஷர்வாங்காசனத்தை எளிமையாக செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆசனமாக அமையுது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். படுத்த நிலையில் ஆழ்ந்த சுவாசத்தை 2-3 முறை நீங்கள் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் மடித்து ஸ்டெப் 1 பொசிஷனுக்கு வந்துடுங்க. பின்பு இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய இடுப்பு பகுதிகளுக்கும் தோள்பட்ட பகுதிகளுக்கும் வலிமை கொடுத்து உங்களுடைய இடுப்பு பகுதியை கைகளால் பின்புறமாக கேட்ச் பண்ணிக்கோங்க. பின்பு நிதானமாக பேலன்ஸோடு நீங்கள் உங்களுடைய பெண்ட் பண்ண லெக்கை ஸ்ட்ரைட் பண்ண போகிறீங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய கால் கட்டை விரல் உங்களுடைய தலைப்பகுதிகளுக்கு நேராக வரும். அதே நேரத்தில் கால் பகுதி லேசாக சாய்ந்த நிலையில் இருக்கும். உங்களுடைய சின் பாயிண்ட் என்று அழைக்கக்கூடிய தாடை பகுதி எந்த விதத்திலையும் உங்களுடைய செஸ்ட் ரீஜனை டச் பண்ணியிருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் மேனரில் இந்த பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷனில் கால்கள் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இது உங்களுடைய தோள்பட்டை இடுப்பு பகுதியில் நல்ல வலிமை செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய அளவையும் அதிகரிக்கிறது. இதன் மூலமாக காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. இந்த பொசிஷன் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட, அதாவது இன்வெர்டட் ஆசனா சீரீஸில் வரதுனால இது உங்களுடைய நுரையீரலை நன்கு பலமடைய செய்து நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதில் இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் உங்களுக்கு ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. 10-15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்ததுக்கப்புறமா நிதானமாக உங்களுடைய கால்களை மடித்து உங்களுடைய முட்டி பகுதியை நெற்றிக்கு அருகாமையில் கொண்டு வாங்க. பின்பு கவனத்தோட உங்களுடைய முதுகு பகுதியை படிப்படியாக நீங்கள் தரையில் தளர்த்தலாம். பின்பு சாந்தியாசன நிலைக்கு, அதாவது ஓய்வாசன நிலைக்கு நீங்கள் தோள்பட்டை கழுத்து பகுதியை முழுமையாக தளர்த்துங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 5-10 முறை நீங்கள் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் ஷர்வாங்காசனம் என்று அழைக்கக்கூடிய ஷோல்டர் ஸ்டாண்டிங் போஸ். யோக பயிற்சியில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு ஆசனம். அதிகபட்சமான பலன்களை உள்ளடக்கிய ஒரு ஆசனமாகவும் இந்த ஆசனம் கருதப்படுகிறது. மேலும் இந்த ஆசனத்தை குயின் ஆஃப் தி ஆசனா என்றும் அழைக்கிறாங்க. பெண்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஆசனங்களில் இந்த ஆசனம் முக்கிய இடத்தை வகிக்குது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லெடன் பொசிஷனில் ஆழ்ந்த சுவாசத்தை 10 முறை வரைக்கும் நீங்கள் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா 2 கால்களையும் கைகளையும் ஒன்றிணைத்து ரெடி பொசிஷன் என்று அழைக்கக்கூடிய ஸ்திதி பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் மடித்து உங்களுடைய கால் பாதத்தை உங்களுடைய தொடையினுடைய அருகாமையில் வைங்க. இதை ஸ்டெப் 1 சொல்லுவாங்க. இனிமேல் நல்லா மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய இடுப்பு பகுதியை மேலே உயர்த்துங்க. இடுப்பு பகுதி கைகளால் சரியாக பற்றிக்கங்க. அதே நேரத்தில் உங்களுடைய நீ பாயிண்ட்டு நெத்திக்கு அருகாமையில் இருக்கும். இனிமேல் நிதானமாக மூச்சை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய கால்களை உயர்த்துங்க. இந்த பொசிஷனில் உங்களுடைய சின் பாயிண்ட்டை நல்லா உங்களுடைய செஸ்ட் ரீஜனை டச் பண்ணியிருக்கும். கால்கள் நல்லா நேரான நிலையில் 90 டிகிரி எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கா மாதிரியா உங்களுடைய தொடர்ச்சியான பயிற்சியில் இது அமையும்.
இந்த ஆசனத்தை ஒரு கால் நீட்டிய நிலையிலும் ஒரு வேரியேஷனாக நீங்கள் பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சியும் மிகுந்த பலனை உங்களுக்குள்ளே கொடுக்கும். 25 செகண்ட்ஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக படிப்படியாக உங்களுடைய கால் பகுதியை இறக்குங்க, கைகளை தளர்த்துங்க, பின்முதுகு பகுதியை படிப்படியாக தரையில் கடத்துங்க. பின்பு லடன் பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு ஆழ்ந்த சுவாசத்தை 5லேருந்து 10 முறை கொடுங்க. கழுத்து பகுதி, முதுகு பகுதியில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள் தளர்ந்ததுக்கப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் இன்னும் 2 more டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆசனமானது உங்களுக்கு லோ பிபி சார்ந்த பிரச்சனைகளை வெகுவாக குறைக்கிறது. உங்களுடைய நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது களைகிறது. கழுத்து தசைநார் பகுதிகளை வலிமையடை செய்வதோடு மட்டுமல்லாமல் முதுகு தண்டுவட பகுதியையும் வலிமையடை செய்கிறது. சர்வ அங்கங்களையும் பலம் அடைய செய்யும் ஒரு சிறப்பு நிலை ஆசனமாக யோகாவில் இது கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இது களைகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் சர்வாங்காசனம் மற்றும் விபரீத கர்ணி போன்ற ஆசனங்களை இலகுவாக செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ப்ரெப்பரேட்டரி ப்ராக்டிஸாக அமைய இருக்கு. இந்த பயிற்சியானது உங்களுடைய தோள்பட்டை, கழுத்து மற்றும் இடுப்பு பகுதிகளுக்கு நல்ல வலிமையை உருவாக்குறதுனால இந்த ப்ரெப்பரேட்டரி ப்ராக்டிஸாக நீங்கள் ஒரு சில நாட்கள் பயிற்சி செஞ்சு இது எளிமையாக உங்களுக்கு கைவர பெற்றதுக்கு அப்புறமா நீங்கள் மற்ற 2 ஆசனங்களை நீங்கள் தொடரலாம். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். படுத்த நிலையில் 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து ரெடி பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க. நிதானமாக உங்களுடைய கால்களை மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இடுப்பு பகுதியை மேலே உயர்த்துங்க. இறுதியாக உங்களுடைய கைகளால் இடுப்பு பகுதியை சரியாக பற்றி கால்களை நீட்டாமல் இந்த பொசிஷனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதிகள் பலம் அடையுது. இடுப்பு பகுதியும் நல்ல நெகிழ்வுத்தன்மையும் வலிமையும் அடையுது. இதன் மூலமாக நீங்கள் மற்ற ஆசனங்களை எளிமையாக செய்கிறதுக்கு உங்களுடைய உடல் தயார்படுத்தப்படுகிறது. 25 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய கைகளை ரிலீஸ் பண்ணுங்கள். பின்பு உங்களுடைய உடலை படிப்படியாக நீங்கள் லடன் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுங்க. பின்பு ஆழ்ந்த சுவாசத்தை 5லேருந்து 10 முறை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் 2-3 முறை முயற்சி செய்யலாம். இந்த ஆசனம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய விபரீத கர்ணி மற்றும் சர்வாங்க ஆசனங்களை நீங்கள் பயிற்சி செய்யணும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்வாங்க ஆசனம் மற்றும் அதனுடைய பிரிவுநிலை ஆசனங்களை பார்த்தீங்களா? இந்த ஆசனம் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துதல மிக முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா இந்த ஆசனம் பெண்களுக்கு மிக முக்கியமான ஆசனமா கருதப்படுது. இந்த காலத்துல கைனகாலஜிஸ்ட் நிறைய பேர் இந்த ஆசனத்தை பெண்கள் கண்டிப்பா செய்யணும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்றாங்க. அது மட்டுமல்லாமல் மாணவர்களாக நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கல்வித்திறன் மேம்படுதலும், மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் அதிகரிக்கிறதுனால நினைவகத்திறன் மேம்படுதலும், அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க, எல்லா நன்மைகளும் அடைவீங்க.